வணக்கம் நண்பர்களே, மைக்ரோடெக்கி யூடியூப் சேனலோட அடுத்த வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ சீரீஸ் எதுக்காக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி அப்படின்ற அந்த ஏரியாவை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ சீரீஸை உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோ சீரீஸ் பொறுத்த வரைக்கும் முதல் கேள்வி வர வேண்டியது, யாருக்கு இந்த வீடியோ சீரீஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும்? அதுக்கும் முன்னாடி முதல் கேள்வி என்னவா இருக்கும்னா, சார் பவர் குவெரினா என்ன முதல்ல? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இப்போ பவர் குவெரி அப்படின்றது என்னன்னு பார்த்துடலாம். இந்த பவர் குவெரின்றத இடிஎல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடிஎல் அப்படின்ற அந்த எழுத்துக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், லோடிங். இந்த பவர் குவெரின்ற டூல் வந்து 2 அப்ளிகேஷனில் இருக்குது. ஒன்று மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு உள்ளேயே இது இன்டகிரேட்டடாக இருக்கும். இன்னொரு அப்ளிகேஷனுக்குள்ளே எங்கே இன்டகிரேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ. ஸோ நீங்கள் பவர் பிஐ யூசர் கிடையாது, நீங்கள் ரெகுலர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூசர் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த டூலை கற்றுக்கிறதுல பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த டூல் மூலிமா எக்ஸல் டேட்டா மட்டும் இல்லை, சப்போஸ் உங்களோட டேட்டா ஒரு டேட்டா பேஸில் இருக்குது, சீக்வெல்லில் இருக்குது, ஆரக்கலில் இருக்குது, இல்லை அஜியோரில் இருக்குது, இல்லை ஒரு பிடிஎஃப்பில் இருக்குது, ஒரு ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், அங்கேருந்து எடுக்கணும், எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இந்த டூலோட பெரிய பலமே இட் கேன் கனெக்ட் டு டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸஸ். அதனால தான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கனெக்டிங் டு டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸஸ். ஸோ அப்படின்னா என்னால் எந்த டேட்டா சோர்ஸில் வேணாலும் கனெக்ட் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை என்னால் எடுக்க முடியும். சரி, டேட்டாவை எடுத்துட்டோம், பட் அந்த டேட்டா நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அந்த டேட்டாவில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் ரிசால்வ் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும், இல்லை என்னோடய அனாலிசிஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஃபைல்ஸை வந்து நான் டெய்லி டவுன்லோட் பண்ணுவேன், இல்லை வீக்லி டவுன்லோட் பண்ணேன். ஒரு தடவையுமே நான் டவுன்லோட் பண்ணும்போது நான் அந்த க்ளீனப் பண்ணுற ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த க்ளீன் பண்ணுற பார்த்திங்களா ப்ராசஸ், அந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக மாற்றுறோம் பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். பவர் குவெரியில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்மளால் எக்ஸல்லையும் தனியாக பண்ண முடியும். பட் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு தடவையும் அதை ரிப்பீட் பண்ணணும். ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா நான் மேக்ரோ வச்சு ஆட்டோமேட் பண்ணணும். பட் பிரச்சனை என்னென்னா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. சில டைம் கோடிங் எழுதணும், எனக்கு கோடிங் தெரியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம மாட்டிப்போம். பட் பவர் குவெரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்கன்னா இதுவும் மேக்ரோ மாதிரியாக ரெக்கார்ட் பண்ணிக்கும். பட் நீங்கள் கோடிங்லாம் எதுவுமே எழுத தேவையே இல்லை. இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ஒரே ஒரு தடவை கிளியராக பண்ணிட்டோன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். நாளைக்கு நீங்கள் டேட்டா சோர்ஸை மாற்றினா மட்டும் போதும், ரெஃப்ரெஷ் அடித்த உடனே அந்த டேட்டா செட்டுக்கு எல்லா க்ளீனிங் ப்ராசஸும் முடித்து பக்காவாக கொண்டு வந்து லோட் பண்ணிட்டோம். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த லோட் பண்ணிட்டோம்னு சொன்ன பாருங்க, அந்த லாஸ்ட் பார்ட் லோடிங். நீங்கள் எக்ஸல் வழியாக பவர் குவெரியை யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிசல்ட்டை கொண்டு வந்து எக்ஸல்லே லோட் பண்ணிக்கும். நீங்கள் பவர் பிஐ வழியாக நீங்கள் பவர் குவெரியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவர் பிஐயில் கொண்டு வந்து லோட் பண்ணும். ஸோ எங்கேருந்து அந்த டூலை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த டூலோட அந்த லோடிங் பார்ட் அது வந்து அமைஞ்சிருக்கும். சரி சார், இதை தெரிஞ்சுக்கிறதால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒன்று ஆட்டோமேஷன் அப்படின்னு சொன்னீங்க, ரெண்டாவது டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ்லாம் கிடையாது, எக்ஸல் மட்டும்தான் டேட்டா சோர்ஸு. அப்படின்னா இது எந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளோட டேட்டா சைஸை கொஞ்சம் பெருசாக போச்சு, ஒரு 5 லட்சம் ரோஸ் மேலே தாண்டுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம ஃபைல் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். 5 லட்சத்துக்கு மேலே போகிற லைன் ஐட்டமில் ஒரு வீலுக்கு ஒரு காலமை க்ரியேட் பண்ணி வீலுக்கப்போ எக்ஸ்லுக்கப்போ இண்டெக்ஸை மேட்சோ எழுதிருந்தோம்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கே அவ்வளோ டைம் எடுக்கும். அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகிறது பவர் குவெரி. சரியா? ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகே சார், இது இந்த வீடியோ சீரீஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா அனலிஸ்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய லேர்னிங் உங்களுக்கு. இது ரொம்ப கீ ஏரியா. டேட்டா சயின்டிஸ்ட்டு ஸ்டாட்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க, அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு மாடலில் க்ரியேட் பண்ண போகிறீங்க ஏஐயில் அப்படின்னா, நீங்கள் பேசிக்கலி டேட்டா செட்ஸ் பிஸ்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு டேட்டா செட்ஸை வந்து க்ளீனப் பண்ணி லோட் பண்ணி
அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மாடலுக்கு டிரைவ் ஆகி டெஸ்டிங்லாம் போனோம்னா கண்டிப்பாக இந்த இனிஷியல் ஃபேஸ்லேயே நம்ம தகராறாயிடும், தகராறு வந்துடும். எப்போனா உங்களுக்கு அந்த டேட்டாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த டேட்டா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த பவர் குவரியோட நாலேஜ் ரொம்ப கீ. எம்ஐஎஸ் ப்ரொஃபஷ்னல் ரிப்போர்ட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுறவங்க, டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸு, கஸ்டமர் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸு, ப்ராடக்ட் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த டேட்டாஸ்லாம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு கரெக்டான வீடியோ சீரிஸ் சொல்லுவேன். அடுத்தது ரொம்ப கீ பீப்புள். சார் நான் டைரெக்டாக சேர்மன் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், இல்லை போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அ டைனமிக்கான டேஷ்போர்டு வேணும். ஸோ காலையில் வந்து ரெஃப்ரெஷ் அடிச்சேன்னா எல்லா நம்பர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் கேட்டாலும் நான் ஒரு வாரம் ஒரு மாதம்லாம் எடுத்துக்கூடாது. ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ இட் மச் ஃபாஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு அப்ளிகபிள். பவர் குவரி கற்றுக்கிறது பெரிய ஒரு பலம்னே சொல்லுவேன் நான். நான் 5வது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நிறைய டேட்டா ஹேண்டில் பண்ணுறவங்க. நிறையன்னு சொல்லும் போது நம்ம அந்த 5,00,000 எக்ஸாம்பிள் சொன்னோம் பாருங்கள், அந்த மாதிரி டேட்டா. சார் என்னோட ஒரு ஃபைலுமே 1,00,000 லைன் ஐட்டம் மேலே தான் இருக்கும். அப்படிப்பட்ட டேட்டா ஹேண்டில் பண்ணுறேன் சார் எவ்ரிடே. எனக்கு எக்ஸல்னாலே அலர்ஜி ஆகிடுச்சு. ஏன்னா டேட்டா வால்யூம் அதிகமாக இருக்கிறதால ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலே கம்ப்யூட்டர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்படின்னா உங்களுக்கு பவர் குவரி பெரிய ஹெல்ப் வந்து கொடுக்கும். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த ஆட்டோமேஷன் சைடு இருப்பாங்க, இந்த ஆர்பிஏ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சைட்ஸ் இருக்கிற ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பவர் குவரி டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். சில இன்புட்ஸை நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ இல்லை நீங்கள் தேவைப்படும் உங்களுக்கு டேட்டா செட்ஸ்லேருந்து எதையாவது க்ளீனப் பண்ணி டைரெக்டாக லோட் பண்ணி உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் அந்த க்ளீன்அப் டேட்டாவை நீங்கள் மெயில் அனுப்ப போகிற ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பவர் குவரியோட நாலேஜ் ஹெல்ப் பண்ணும். ஓகே சார், இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம்? சார் பவர் குவரின்றது எனக்கு தெரியும், பட் இந்த வீடியோ சீரீஸை நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாமல் வேணாமா, நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் அதை டிசைட் பண்ணிவிடுவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய வீடியோ சீரீஸ் எப்போவுமே எல்லா தரப்பான மக்களுக்குமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா லெவல் ஆஃப் லேர்னர்ஸும் இருக்கும், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போவோம். ஸோ இந்த வீடியோ சீரீஸ்லையும் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பவர் குவரிலையும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போவோம். முதல்ல அந்த இன்டர்ஃபேஸோடு நம்ம அக்கஸ்டம் ஆயிடணும், அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்தது அதுக்கப்புறம் அந்த டேபிள் லெவலில் என்ன பண்ண முடியும், ரோ லெவல் டேட்டாவில் என்ன பண்ண முடியும், காலம் லெவலில் என்ன பண்ண முடியும். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுன்றது நத்திங் பட் டேட்டாவை க்ளீன் அப் பண்ணுறது. அந்த ப்ராசஸ்ஸை க்ளீன் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆனப்புறமா ஒவ்வொரு காலமுக்கு என்ன டேட்டா டைப் செட் பண்ணுறது. பட் இது எல்லாமே நம்ம ஒரு தடவை தான் பண்ணுவோம், அதை ஞாபகம் வச்சுங்க. மறு தடவை நம்ம புது டேட்டாவை கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஒவ்வொரு தடவையும் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸு, டேட் அண்ட் டைம். பவர் குவரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த டேட்டா டைப்பை பிரிச்சியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கான். நீ டெக்ஸ்ட் காலம் வச்சுருக்கியா, அது ரிலேட்டடான இஷ்யூஸ்னால் இந்த டூல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. நம்பர்ஸ் வச்சுருக்கியா, அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் உனக்கு இது இருக்குது. டேட் வச்சுருக்கியா, அது ரிலேட்டடான டூல்ஸ்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன். ஒரு டேட்லேருந்து மாதத்தை எப்படி பிரித்து எடுக்கிறது, வருஷத்தை எப்படி பிரித்து எடுக்கிறது, அது எந்த மண்டேவா டியூஸ்டேவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எதுக்குமே ஃபார்மில் எழுத வேண்டாம், எல்லாம் உள்ள இன்பில்ட்டு நமக்கு. சரி, ஒரு டேட்டாவில் நான் பண்ண அந்த ஸ்டெப்ஸை இன்னொரு டேட்டா சிமிலர் டேட்டாவுக்கு நான் யூஸ் பண்ண முடியுமா, மறுபடியும் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணணுமா, இல்லை ரீயூஸ் பண்ண முடியுமா, அதுவும் பார்ப்போம். அதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லெவல் 1 முடித்த மாதிரி லெவல் 2ல் கொஞ்சம் மேலே ஃபர்தராக போயிட்டு மல்டிபிள் குவரிஸ்ன்னு சொல்லும்போது டேட்டா செட் ஒரு டேட்டா செட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் குவரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மல்டிபிள் டேட்டா செட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்பெண்டிங் எப்படி பண்ணுறது, மர்ஜிங் எப்படி பண்ணுறது, கம்பைனிங் எப்படி பண்ணுறது, இன்னும் லெவல் 3க்கு மூவ் ஆகும். சரி, எக்ஸல் ஃபார்மில் எழுதுகிற மாதிரி நான் பவர் குவரியில் ஃபார்மில் எழுத முடியுமா, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை மேஷப்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அந்த லாங்குவேஜ் என்ன, அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது. சரி, அதை கூட ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம். இந்த பேராமீட்டர் யூட்டிலைசேஷன் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டேட்டா செட்டோட கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம், நாளைக்கு வேறு டேட்டா செட்டோட கனெக்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா செட்டை நான் உள்ளே மாற்ற முடியுமா, நானாக போய் மேனுவலாக மாற்றாமல்
ஒரு செல்லில் மாற்றிட்டு ஒரு பட்டன் அழுத்தினோன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் அந்த டேட்டா செட்டுக்கு எனக்கு எல்லாம் வந்துடணும். ஸோ ஆட்டோமேஷன் அதாவது டேட்டா செட் லெவல்லே ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா, இல்லை டேட்டா செட்டுக்குள்ளே இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா பேராமீட்டர் யூட்டிலைசேஷன் கண்டிப்பாக ஒரு கீ ரோல். அது நீங்கள் பவர் பிஐ யூஸராக இருந்தீங்கன்னா பேராமீட்டரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இல்லைனாலுமே இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்ப்போம். இந்த ஏஐ இப்போது ரொம்ப ட்ரெண்டிங் டாபிக். பவர் குவரியிலும் கொஞ்சம் ஏஐ ஓரியன்டான டூல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. எக்ஸாம்பிள் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் எக்ஸலில் ஃப்ளாஷ் பில் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி ஏஐ டூல்ஸும் உள்ளே இருக்குது. ஃபைனலாக எல்லாமே கற்றுக்கணும். நம்மளோட இன்டர்ஃபேஸில் எப்படி ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறது, ஆர்கனைஸ்டாக எப்படி வச்சுக்கிறது, அந்த விஷயங்கள் தான் குரூப்பிங் ஆஃப் குவரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதை தாண்டியும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அது எல்லாம் ஒரு ஸ்லைடுக்குள்ளே கொண்டு வர முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக. எல்லா வீடியோ சீரீஸ்லேயும் நம்ம பண்ணுற மாதிரி இந்த வீடியோ சீரீஸ்லேயும் ஒரு ட்ரைனிங் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுன்றதுக்காக குவிஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை தவிர உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடலாம். கமெண்ட் செக்ஷனை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே வருவேன். எந்த குவரிஸாக இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என் சைடில் இருந்து சில டைம் ட்ரைனிங்ஸில் இருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். பட் டெஃபினட்டாக வில் ரெஸ்பாண்ட் டு யுவர் குவரி. எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே எனேபிள்டு தான், டேர்ன் ஆஃப் பண்ணுற பழக்கம் என்கிட்ட கிடையாது. அது நல்ல ஃபீட்பேக்காக இருந்தாலும் நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சீரீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட கொலீக்ஸு, இந்த பவர் குவரி பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ நம்ம போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.